ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அன்னபூர்ணி அம்மாவோட சேட்டைகளை ஆரம்பமாயிடுச்சுங்க இந்த ராஜேஸ்வரி கூட. இனிமேல் பார்த்தீங்கன்னா எபிசோடு எல்லாம் களை கட்ட போகுதுங்க. நம்முடைய ராஜேஸ்வரிமா பார்த்தீங்கன்னா சும்மா டீயை போட்டு மாதம் சோஃபா மேலே உக்காந்துட்டு இருக்காங்க. இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன எங்கள் முன்னாடியே உக்காரியா அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆமாம் சோஃபான்னு இருக்கிறது உக்காரத்துக்கு தானே, இது என்னத்து நீ கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் கேட்பேன், இந்த வீட்டில் நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி என்னுடைய தம்பி சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொன்னதும் பார்த்தீங்களா. அதெல்லாம் இருக்கட்டும் சமூகம், நான் ஒன்றும் இல்லை ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். வர முகூர்த்தத்தில் விஜய்க்கும் மல்லிக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது என்னை கேட்காத நீ ஃபங்க்ஷனுக்கு முடிவு பண்ணிவிடுவா, அது ஒரு கல்யாணமே இல்லை, அந்த கல்யாணத்துக்கு தாலி பிரித்து கோக்குறது தான் உன் ஃபங்க்ஷனுக்குலாம் ஒரு கேடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொன்னதும், சமூகம் நான் உன்னெல்லாம் அனுமதி கேட்கலை, நான் ஆல்ரெடி முகூர்த்த டைமு எல்லாமே குறிச்சிட்டேன். ஜஸ்ட்டு நீ இந்த வீட்டில் இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். உன் வேலையை நீ பார்த்துட்டு இருந்தால் போதும், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். இதுக்கு நீ சம்மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை சமூகம், எல்லாம் நான் ஏற்பாடு பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் இல்லை கை கண்டி நின்று போடுற சோத்தை தின்னா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் இருந்தது என் வீட்டில் இருந்துட்டு எங்கள் சோத்தை போடுறதுக்கு நீ எங்களை இப்படி அசிங்கப்படுத்தி பேசுறிய அப்படின்ற மாதிரி எடுத்து, யார் வீடாக இருந்தால் என்ன, இந்த வீட்டுக்கு என் மகன் வாழ வந்திருக்கா, அதனால் என் மகள் இருக்கிற இடம் அது அவளோட வீடு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேங்க. உன்னுடைய வீடு உன்னுடைய புருஷனை நீ கல்யாணம் பண்ண போனேன், அதுதான் உன்னுடைய இடம். இது பிறந்த வீடுனா பிறந்த வீட்டுக்கு வந்தமாக போனமான இருக்கணும். இங்கேயே டேரா போட்டு எப்படி தம்பியோட வாழ்க்கையை கெடுக்கலாம், பிஸ்னஸில் எப்படி லாபம் மாற்ற ஆட்டியே போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும், அதுவும் போக அடுத்தவனோட புருஷனை நோர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீ இருக்க. இதெல்லாம் நீ எல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி அம்மா கேட்குறாங்க. இந்த பாரு அன்னபூர்ணி, உனக்கு அவ்வளோதான் பாரு மரியாதை, உன் வயசுக்கு தான் மரியாதை கொடுத்துருக்கேன், மரியாதையாக சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷனெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மரியாதை 2 பேர் வீட்டை விட்டு கிளம்பி போகிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொன்னதுக்கு, உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ, தாலி பிரிச்சுட்டு போகிற ஃபங்க்ஷன் நான் நடத்தியே அவன். இது விஜய் தம்பிக்கிட்டே நான் சொல்லிட்டு செய்வான். விஜய் தம்பியை தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் மல்லியோட கழுத்தில் அன்னைக்கு சம்மதம் இல்லாத கட்டினார், ஆனால் இன்றைக்கி சம்மதப்பட்டு தாலியை கட்டுறாரு இல்லையா. நீ பாரு, இது நீ சவாலாக எடுத்துனாலும் சரி சேலஞ்சாக எடுத்ததுனாலும் சரி, ஒன்று நீயா நானான்னு பார்த்துடலாம். என் மல்லியை இவ்வளோ நாள் கொடுமைப்படுத்துறதுக்கு இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனில் உனக்கு வைக்கிறடி ஆப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணி அம்மா இந்த ராஜேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. இது இந்த ஃபங்க்ஷன் நம்ம அன்னபூர்ணி அம்மா வைக்கிறேன்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்திக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கீழே தொங்கிருச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ரஞ்சிதாவுக்கு தாங்க. வரப்போகிற எபிசோடில் இந்த மாதிரி தாங்க இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக போகிறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.